நம்ம நெக்ஸ்ட் ஸ்ரீநிதி கிச்சனில் பார்க்கக்கூடியது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய லஞ்ச் ரெசிபி தான் பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ரொம்ப டைம் கம்மி தான். அது விசில் எடுக்கிற அந்த நிமிஷம் மட்டும்தான் நமக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. நல்லா உதிரியாக இருக்கும். வதக்க தாளிக்க இதுக்குமே நமக்கு தேவையில்லை. அப்படியே போட்டு அப்படியே குக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். 5 மினிட்ஸில் நமக்கு சூப்பரான லஞ்ச் ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு, எப்படி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். நெய் எதுவுமே நமக்கு தேவையில்லை. எல்லாமே அந்த தேங்காய் பால் பண்ணுறதுனால அதுவே போதும். பாருங்கள் இது நம்ம எப்படி பண்ணலாம், என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்ரீநிதி கிச்சனில் வந்து குயிக்காக பண்ணக்கூடிய லஞ்ச் பார்க்க போகிறோம். இது வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம், அந்த மாதிரி லஞ்ச் தான். இதை என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கப்புக்கு 1 கப்புக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம இதெல்லாம் கட் பண்ணக்கூடிய நேரத்துக்கு தான் நான் பாஸ்மதி ரைஸை கழுவி குவர் வச்சுருக்கேன். 1 கப் ரைஸு, அதுக்கு 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 வெங்காயம், உப்பு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், ஏலக்காய், பட்டை, அப்புறமா பிரியாணி இலை, இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள், ஈஸி, வதக்க எதுவுமே வேண்டாம், சீக்கிரம் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணக்கூடிய நேரத்துக்கு தான் இந்த ரைஸை வந்து நான் வந்து கோர வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து ரைஸ் இதாகிடுச்சு. இது கூடயே நம்ம வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கு வேண்டி 1 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 1 கப் வாட்ரு, அப்படி 2 கப் ஆட் பண்ணியாச்சு. நம்ம இதுலேயே எல்லாமே சேர்த்துடலாம். ஆட் பண்ணியாச்சா? இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, ஏலக்காய், அப்புறமாட்டு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு பச்சை மிளகு, அப்புறமாட்டு பிரியாணி இலை, வெங்காயம், ரொம்ப சிம்பிள். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு, இவ்வளோ தான். இதை நம்ம இது பண்ணிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும். பாருங்கள் எல்லாமே சேர்த்து குக்கரில் வச்சாச்சு. 2 விசில், அவ்வளோதான். 2க்கு மேலே விசில் பண்ணால் அது வந்து நல்லா குழஞ்சிரும். ஏன்னா நம்ம வந்து அரிசி வறுக்கலை, எதுவுமே பண்ணலை. சீக்கிரமாக பண்ணதுக்கு வேண்டி எல்லாமே அதிலே ஆட் பண்ணிட்டோம். நெய் கூட ஆட் பண்ணலை. ஆனால் இதுக்கு டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இது வந்து 5 மினிட்ஸ் ரெசிபின்னு சொல்லதை விட சோம்பேறிகளுக்கான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். வதக்கணும் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை. எல்லாமே ஒன்றா போட்டு 2 விசில் வச்சுட்டா போதும். ஆனால் டேஸ்ட் செமையாக இருக்கும். சாப்பாடும் நல்லா உதிரியாக இருக்கும். 2 விசில் தான், அதுக்கு மேலே நீங்கள் வைக்காதீங்க. இந்த 2 விசில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். பாருங்கள், நான் 2 விசில் வச்சு இறக்குன பிறகு சாதம் இப்படி தான் உதிரியாக வந்துருக்குது. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செமையாக இருக்குது. இவ்வளோதான், 5 மினிட்ஸ் தான். சூப்பரான லஞ்ச் நமக்கு ரெடி ஆகிடும். இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.